ஹலோ கைஸ். ஹாய் ப்ரோ. பொதுவாக நம்ம இப்போ விளையாடிட்டு இருக்க இந்த பேப்ளேட்ஸ்லாம் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த பேப்ளேட்ஸ் ஏன் ரேர் ஆச்சு அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம இந்தியாவில் பம்பரம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த கான்செப்டை எவால்வ் ஆக்குறது தான் பேப்ளேட் அப்படின்னு வச்சுப்போம். அண்ட் இதை நம்ம விடணும் அப்படின்னா இதுக்கு கையில் சுற்றி நம்ம கஷ்டப்பட்டு இழுத்து விடுற மாதிரி இருக்கும். அது சில டைம் சுத்தவும் சுத்தாது. இதனால் ஜப்பானில் என்ன பண்ணாங்க அப்படின்னா லான்ச் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு கட்டையை மேக் பண்ணி அந்த கட்டையில் தான் லான்ச் பண்ணுவாங்க. அண்ட் நார்மலாக அந்த பம்பரத்தில் சொருக முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மெட்டல் பார்ட்டை கட் பண்ணி இந்த மாதிரி லான்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி தான் இந்தியன் கேம் ஜாப்பனீஸில் எவால்வ் ஆகிருக்கும். இதை பார்த்த 2 கம்பெனி இதனால் டெவலப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அண்ட் இந்த பேப்ளேட்ஸ் எல்லாம் இன்னும் நிறையா மேனுஃபேக்சரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் அந்த ஒரு கம்பெனி தான் டக்கரா டோமி. ஸோ டக்கரா டோமியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த ஒரு வீடியோவை பாருங்கள், டக்கரா டோமியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ ஓகே, பேக் டு த கண்டென்ட். ஃபர்ஸ்ட் இந்த டக்கரா டோமி பேப்ளேடுக்கு வச்ச பேர் தான் ஸ்பின்னிங் டாப் டாய் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அண்ட் அப்போ தான் டக்கரா டோமிக்கு ஒரு ஐடியா வந்தது. என்ன ஐடியா அப்படின்னா, நம்ம ஏன் இந்த ஸ்பின்னிங் டாயை வச்சுக்கிட்டு ஒரு மாங்கா புக் ரெடி பண்ணக்கூடாதுன்னு அப்போ தான் ஒரு மாங்கா எழுதி அதை ரிலீஸுமே பண்ணுறாங்க. அந்த மாங்கா நல்லாவே ஹிட் ஆச்சு. அதே சமயம் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி போனதுனால இதை மற்ற கண்ட்ரிகளுக்குமே சப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க டக்கரா டோமி. சரி ஓகே, இவ்வளோ சொன்னியே ப்ரோ, அந்த மாங்கா பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் பிளாஸ்டிக் ஜென் பேப்ளேட் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துலலாம் பேப்ளேடோட நேமை வைக்கிறாங்க. இந்த மாங்கா ஹிட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா டக்கரா டோமி நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அனிமியாக இதை க்ரியேட் பண்ணுவோம், அனிமி மேக் பண்ணுவோம். இந்த ஒரு மாங்கா ஜென்னை சீரீஸ் வச்சுக்கிட்டு நம்ம அனிமியாக மேக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் 2002 டக்கரா டோமி மேக் பண்ணியிருக்காங்க. மக்கள் மத்தியில் இந்த ஒரு அனிமி சீரீஸுமே செம்மையாக ஓடுனதுனால அவங்க இதையுமே நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பேப்ளேடாக ரியல் லைஃப்பில் இதை மேக் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. டக்கரா டோமி அப்படின்ற ஒரு பிராண்டை வச்சுக்கிட்டு அவங்க பேப்ளேடை மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணி சேலுக்கும் விட்டாங்க, விற்பனை பண்ணாங்க. அதுலேயுமே உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடச்சதுனால அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம போனோம் அப்படின்னு சொல்லிட்டு மெட்டல் பேப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காண்டி ஒரு மாங்காவை ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த மாங்காய் சரியான ஹிட்டு கொடுத்து, ஸோ பிளாஸ்டிக் ஜென்னோட அதிக ஹிட்டு கொடுத்த ஒரு மாங்காய் அப்படின்னா மெட்டல் சீரீஸ். ஃபஸ்ட்டு மெட்டல் ஃபியூஷனை தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இது ரிலீஸ் பண்ணி கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ரொம்ப ஹிட் ஆகி ஸோ நெக்ஸ்ட் ஒரு சீரீஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதனாலே மெட்டல் மாஸ்டர், மெட்டல் ஃபியூரின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க சீரீஸு ஸோ மெட்டல் பேப்ளேட்ஸ்லேருந்து கிரியேட் பண்ணாங்க. ஸோ மெட்டல் பேப்ளேட்ஸுமே நல்லா ஹிட்டு கொடுத்ததுனால இதையுமே நம்ம பேப்ளேடாக மேக் பண்ணி ரிலீஸ் பண்ணி சேல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே டக்கரா டோமி பண்ணாங்க. அதுவுமே நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு. இதுக்கு அடுத்தது டக்கரா டோமி கிரியேட் பண்ணதுடா ஷோகன் ஸ்டீல். ஆக்சுவலாக நான் இதை பற்றி பேசவே வேணாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் நம்ம டக்கரா டோமி அந்த பேப்ளேட்ஸோட ரேர் பார்க்கும் போது நம்ம இதை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த ஷோகன் ஸ்டீலை பற்றி நான் பேசுகிறேன். ஓகேவா? ஸோ இந்த ஒரு ஷோகன் ஸ்டீலை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஹிட்டே கிடைக்காத ஒரு சீரீஸ். ஸோ ஃப்ளாப்பான ஒரு சீரீஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் ஷோகன் ஸ்டீல் பேப்ளேட்ஸ்லாம் நார்மலாக கிடைக்காது, ரொம்ப 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 ரேரான பேப்ளேட்ஸ். சரி ஓகே ப்ரோ, சீரீஸ் தான் ஃப்ளாப் ஆச்சுன்னு சொல்லிட்டியா, அப்புறம் எப்படி பேப்ளேட்ஸ் மட்டும் ரேர் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் டக்கரா டோமி கொஞ்சமாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ அதாவது பேப்ளேடை மேக்கிங் பண்ணுறதே கொஞ்சமாக தான் பண்ணுறாங்க. அந்த கொஞ்சமுமே சில பேர் மட்டும்தான் வாங்குறதுனால இது ரொம்பவே ரேரான ஒரு பேப்ளேடு அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஓகேவா? சரி ஓகே, இந்த அனிமி தான் ஃப்ளாப் ஆச்சு, இதோட டக்கரா டோமி விட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அதான் கிடையாது. இதுக்கப்புறம் ஒரு அனிமியும் மாங்காவும் ரெடி பண்ணாங்க. அண்ட் அந்த ஒரு அனிமி அண்ட் மாங்கா பேர் தான் பஸ்ட் ஜென் பேப்ளேட். ஸோ இந்த பேப்ளேட்ஸ்க்கு வித்தியாசமான ஒரு கிமிக்கு, அதாச்சும் பேப்ளேடுக்கு 3 பார்ட் இருக்கும், அதை நம்ம கையாலேயே கழட்டி மாட்டிக்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கிமிக்ஸு கொண்டு வந்தாங்க. அண்டு மெட்டல் பேப்ளேட் இருக்குல்ல, மெட்டல் ஃபியூரி வரைக்கும் ரயுகா இருந்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ ரயுகா இருந்த வரைக்கும் என்ன ஒரு வரவேற்பு ஸோ மெட்டல் பேப்ளேட்ஸ் கிடச்சிதோ அதோட 2 மடங்கு அதிகமாக இந்த ஒரு பஸ்ட் பேப்ளேடுக்கு கிடைச்சிது மக்கள் மத்தியில். அண்ட் இதுலேயுமே மெட்டல் பேப்ளேடில் எப்படி மெட்டல் ஃபியூஷன், மெட்டல் மாஸ்டர், மெட்டல் ஃபியூரி
அண்ட் மெட்டல் பேப்ளேட்ஸ்க்குன்னு ஒரு தனி மூவியே இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி பஸ்டி பேப்ளேடு கொண்டு வந்தாங்க. ஷோகன் ஸ்டீலில் பி மாதிரி க்ரியேட் பண்ணதுனாலேயும் டகராடோமி இதை செம்மையாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குன்னு தனியாக கஷ்டப்பட்டு யோசித்து என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் இதுக்குமே அந்த மாதிரி ஒரு சீரீஸை மேக் பண்ணாங்க. எப்படி அப்படின்னா டெர்போ, ரைஸு, எவல்யூஷன் இந்த மாதிரி டகராடோமி லான்ச் பண்ணாங்க. அண்ட் இதுவுமே மக்கள் மத்தியில் நல்ல ஒரு ஹிட்டு கிடச்சிது. அதுக்கப்புறமா டகராடோமி கிரியேட் பண்ணது தான் பேப்ளேட் எக்ஸ். ஓகே, ஸோ இந்த ஒரு அனிமி சீரீஸ் வரத்துக்கு முன்னாடியே ஹிட்டு கொடுத்து, ஐ மீன் இந்தியாவில் வரல இன்னும், ஸோ டப் பண்ணலை. ஓகே, ஸோ பண்ணுறதுக்கு முன்னாடியே சரியான ஒரு ஹிட்டு கொடுத்து பேப்ளேட்ஸ்லாம் செம்ம ரேரு, செம்ம காஸ்ட்லி. ஸோ அண்ட் எக்ஸ்பென்சிவ் பேப்ளேட்ஸ் அப்படின்னா அது இதுவும் ஒன்று. ஓகே, நான் இன்னும் பேப்ளேட் எக்ஸ் பார்க்கல, ஏன்னா தமிழ் டப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ ஓகே, இதெல்லாம் தான் டகராடோமி மேக் பண்ண அனிமீஸ் அண்ட் பேப்ளேட்ஸ் கேரக்டரு. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வரைக்கும் நான் என்ன டகராடோமி ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பேப்ளேட்ஸ் எப்படி ரேர் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் அனிமி சீரீஸை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2002 தான் அனிமி சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பிளாஸ்டிக், மெட்டல் அண்ட் பஸ்ட். ஸோ இந்த மாதிரி 3 ஜென்னாக பிரித்து லான்ச் பண்ணுறாங்க. அதில் நல்லா அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க, நல்லா ஹிட் ஆகுது, எல்லா அனிமியும் நல்லா தான் போயிட்டுருக்குது. ஸோ கடைசியாக இப்போ பேப்ளேட் எக்ஸையுமே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டகராடோமி இதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்குறாங்க. என்னென்னா அவங்களோட கம்பெனியை சேல் பண்ணிட்டாங்க. ஸோ டகராடோமி அப்படின்ற ஒரு அஃபீஷியல் கம்பெனியவே சேல் பண்ணிட்டாங்க. ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியாது. ஸோ டகராடோமி அவங்களோட கம்பெனியை சேல் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் ஒரிஜினல் டகராடோமி அப்படின்றது ஒன்று தனியாகவும், மிட்ஃபேக் பேப்ளேட்ஸ் மிட்ஃபேக் டகராடோமி அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிச்சுக்கிட்டு, ஸோ பழசு வந்து ஒரிஜினல், புதுசு வந்து மிட்ஃபேக் அப்படின்னு சொல்லி இவங்களா ஒரு கான்செப்டை எடுத்து பண்ணுறதுனால தான் இது மிட்ஃபேக் பேப்ளேட்ஸ்க்கு வேல்யூ இல்லாமல் ஒரிஜினல் டகராடோமி பேப்ளேட்ஸ்க்கு வேல்யூ அதிகமாகி ஸோ ரேரு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ பழைய பேப்ளேட்ஸ்க்கு ரொம்பவே ரேரிட்டி அதிகமாக இருக்கும். அது காரணம் இதுதான். அண்ட் அதுக்கு இன்னொன்று ஒரு காரணமும் இருக்குது. ஏன்னா டகராடோமி அப்படின்ற ஒரு பேரில் தான் ஃபஸ்ட்டு டகராடோமி பேப்ளேட்ஸை லான்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அது வேறு ஒரு கம்பெனி வாங்கிட்ட உடனே ஸோ இது வேறு ஒரு கம்பெனி ஆகிடுச்சு. ஸோ இந்த பேப்ளேட்ஸ்லாம் வாங்குறது நல்லா இருக்காது, ஸோ மட்டமான குவாலிட்டியில் செய்வாங்க அப்படின்னு சொல்லியுமே சில பேர் நினைக்கிறாங்க. ஸோ இதான் உண்மை. ஓகேவா, ஸோ இதனால தான் பேப்ளேட்ஸோட ரேரு ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ உங்களுக்கு கிளியரான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும் பேப்ளேட்ஸை பற்றி, டகராடோமியை பற்றி. ஸோ ஏன் இந்த மாதிரிலாம் ரேராக ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ரேரானது காரணமே நம்ம தான். ஸோ பழைய பேப்ளேட்ஸ் வந்து ஒரிஜினல் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். ஸோ சேம் டைம் அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா வேற ஒரு கம்பெனி இப்போ டகராடோமியை வச்சுருக்காங்க. டகராடோமியோட கம்பெனிக்கிட்ட இப்போ இந்த டகராடோமி அப்படின்ற ஒரு பேரே கிடையாது. ஸோ ஓகே கைஸ், ஸோ நம்ம டகராடோமியோட ஃபுல் ரிவ்யூவை பார்த்தாச்சு. அண்ட் டகராடோமியோட பிரச்சனையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டகராடோமியோட பிரச்சனை என்ன நடந்தது அப்படின்றத நான் சொல்ல முடியும். அண்ட் டகராடோமியோட இன்ஃபர்மேஷன் வீடியோ வேணும் அப்படின்னா அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதையுமே போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ டகராடோமியை பற்றி எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதையுமே செக் பண்ணி பாருங்கள். அப்புறமா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் லைக் போட்டு ஷேர் பண்ணிடுங்க. பாய், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.